ஸோ குட் ஈவினிங்ப்பா. ஸோ இன்றைக்கி பார்க்குறது சொல்யூஷன்ஸ் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் யூனிட் 2ல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் a1x + a2y + a3z = d1, b1x + b2y + b3z = d2, c1x + c2y + c3z = d3. இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸையும் வச்சு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனாக என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இஃப் a = a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3, x xy zன்னு எடுத்துக்கிறோம், d d1 d2 d3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ தென் the system of equation can be expressed as a matrix equation ax = d. இது general format. So pre-multiplication with a inverse we get a inverse of ax = a inverse of d. ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a inverse நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ix = a inverse a-வா நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது யூனிட்ரி மேட்ரிக்ஸ். ஸோ a inverse a-வா நம்ம ஐன்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ a inverse a-ங்கிறதுக்கு பதிலாக ix = a inverse d. தட் இஸ் x = இந்த a inverse d. இந்த ஐங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐ கூட நம்ம அதாவது ஐங்கிறது யூனிட்ரி எலமெண்ட் எது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் கூட எதை நம்ம மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு சேம் அது என்ன வேல்யூஸோ அதே தான் வரும். அப்போது ஐ இன்ட்டு எக்ஸ் நமக்கு x = a inverse of dன்னு கிடைக்குது. தட் இஸ் xyz = a inverse of xோட வேல்யூஸு xyz = a inverse இன்ட்டு டியோட வேல்யூஸ். இந்த எக்ஸோட வேல்யூஸையும் டியோட வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூஸில். ஸோ அப்போ எக்ஸுங்கிற இடத்துல xyzன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு a inverse of dங்கிற இடத்துல d1 d2 d3. ஸோ the product on the left is a 3x n. இது என்ன கிடைச்சிருக்கு, 1 2 3, அதாவது ஒரு ரோ கிடைச்சிருக்கு, ஒரு காலம் கிடைச்சிருக்கு, 3 ரோ கிடைச்சிருக்கு, 1 2 3. ஸோ அப்போது 3x1 மேட்ரிக்ஸ் தான். hence the equation the corresponding element in x and a inverse d, the values of x y z are a determinant அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Example, solve the equation 6x + 2y - 2z = 6, -2x + 2y + 2z = 2x + 2y + 2z = 6. This system of equation can be put in the form 6 2 - 2 -2 + 2 + 2 and 2 2 2. xோட வேல்யூஸ் எக்ஸ் நமக்கு என்னென்னா xyz தான். ஸோ xyz = டியோட வேல்யூஸ் நமக்கு என்னென்னா 6 2 6. இப்போ a இஸ் எ மேட்ரிக்ஸாக இருக்கும்போது 6 2 - 2 -2 2 2 2 2 2. the equation written as a-க்கு பதிலாக xyz = டியோட வேல்யூஸ் 6 2 6. ஸோ அப்போ therefore xyz = a inverse. இந்த a ஈக்குவல் டு இங்கேயான வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா a inverse ஆகிடும். ஸோ a inverse of 6 2 6. ஸோ இப்போ a inverse கேன் பி seen as, அதாவது a inverse நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்னா 0 -1/4 1/4 1/4 1/2 -1/4 -1/4 -1/4 1/2. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா therefore xyz = 0 -1/4 அந்த டேர்ம் அப்படியே தான் வரும். 1/4 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதுகிறோம். டியோட வேல்யூஸ் 6 2 6 அதை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு யூனிட்ரி வேல்யூஸ் 1 1 1. ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா x = 1 y = 1 z = 1. ஸோ இதுதான் இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுப்பா. Next, linear independent and linear dependence and independence of vector. A system of n vectors of the same order summation 1 summation 2 up to summation n is said to be a linearly dependent if there exist n numbers k1 k2 etc kn, not all 0 such that k1 summation 1 plus k2 summation 2 plus kn summation n = 0, where 0 is null vector of the same order. A system of n vectors summation 1 summation 2 up to summation n of the same order is said to be a linearly independent if they satisfies the relation k1 summation 1 plus k2 summation 2 plus etc kn summation n = 0, only if k1 = k2 = etc up to kn = 0. அப்போ caps small x = k1 summation 1 plus k2 summation 2 plus etc kn summation n, where k1 k2 etc kn are scalar of called is a linear combination of summation 1 summation 2 etc summation n. Let a1 a2 a3 etc an be column vectors of m cross n matrix A. These columns are linearly dependent if there exists a number k1 k2 etc kn not all 0 such that k1 a1 plus k2 a2 plus etc kn an = 0. Since each of vector of a m, this is the equivalent of to my m equation in the u unknown
This equation can be put in the form k equal to 0. இப்போ where k is a column vector k1 k2 etc kn, hence the column a are a linearly dependent if and only if the equation have trivial solution. In the particular case, when a is a square matrix, its column are linearly dependent if and only if a modulus a equal to 0. If modulus a equal to 0, then transpose of modulus a equal to 0, so that the columns of a power other transpose of a, that is row of a area also linearly depend. அப்படி இருக்கும்போது modulus of a not equal to 0, then the column and the rows of a matrix A are linearly dependent. If a any m cross n matrix of rank, then A contain at least one vanishing minor modulus of A of order R, and the column of A are linearly dependent. So since the rank is order R, every minor of order R plus 1 is 0, hence not set of R plus 1 column. Then the linearly independent define a rank of matrix A is a maximum of number and linearly dependent rows of column of A. And then அடுத்த டாபிக் பாருங்கப்பா, சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன். வி ஹாவ் த சீன் அண்டர் கிரேமர் ரூல் யூஸ் பண்ணுறோம். தட் த சிஸ்டம் ஆஃப் n ஈக்குவேஷன்ஸ் அண்ட் n unknown has the unique solution if the determinant of three coefficients of the equation is not equal to 0 இருக்குது. ஓகேவா? when the rank of a matrix formed by the coefficient in n. Let us consider the article system of m equation. இந்த m equationல m unknown are, அதாவது unknown with the restrictions between m and n. Let the system of equation be a11 x1 plus a12 x2 plus a1n xn equal b1, a21 x1 plus a22 x2 plus etc a2n xn equal to b2. இது n terms வரைக்கும் வருது. ஸோ m terms am1 x1 plus am2 x2 plus etc amn xn equal to bm. This equation can be put in the form ax equal b. ஸோ இப்போ வேர் ஏங்கிற வேல்யூஸ் a11 a12லேருந்து mn வரைக்கும் எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூஸ் தெரியும், x1 x2 x3 எக்ஸட்ரா xn. பியோட வேல்யூ b1 b2 b3 எக்ஸட்ரா bm வரைக்கும். த மேட்ரிக்ஸ் a1 a11 a12 a1n b1 இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இஸ் கால்டு த ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். இட்ஸ் அ டினோட்டட் பை a, b அப்படின்னு எழுதிக்கிறோம்பா. இதுதான் நமக்கு ஆர்குமெண்ட். அதாவது a b, இந்த ஏவும் பியும் சேர்த்து எழுதுறதுக்கு தான் a, b இஸ் டினோட்டட் பை ஆர்குமெண்டட் matrix. Next one, similar matrices என்னன்னு பார்ப்போம். Two matrices A and B are said to be similar if there exists a non-singular matrix P such that P inverse into AP equal to B. If D is a diagonal matrix whose diagonal element are the eigenvalues of matrix A, then A and D are a similar matrices. இதிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஏ சிமிலர் மேட்ரிசஸாக இருக்கும்போது தே ஹாவ் டு சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். சின்ஸ் ஏ அண்ட் பிங்கிறது சிமிலர்னு இருக்குது, ஸோ பிங்கிறது எக்ஸிட் எடுத்துக்கிறோம். ஸோ பி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் ஏபி. therefore b minus lambda I equal to p inverse of AP minus lambda I. ஸோ p inverse AP equal to இந்த p inverse அது கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு p inverse AP minus p inverse lambda இந்த ஐபிங் இது இந்த பக்கம் வந்துடுது. ஸோ இப்போ p inverse of a minus ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இப்போ வெளில எடுத்துட்டோம்னா p inverse of a minus lambda I into p. So hence modulus of b minus lambda I equal to modulus of p inverse a minus lambda I p. So modulus of p inverse and modulus of a minus lambda I into modulus of p எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக மாடலஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது மாடலஸ் ஆஃப் p இன்வர்ஸ் பிக்கு பதிலாக நம்ம ஐன்னு அதாவது யூனிட்ரி மேட்ரிக்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ I இன்ட்டு a மைனஸ் lambda I இந்த இதில் எப்படி எழுதலாம்னா ரெண்டு தனித்தனியாக மேட்ரிக்ஸ் மாடலஸ் இருக்குது, ரெண்டுத்தையுமே ஒன்றா a மைனஸ் lambda I போல். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் a and b are respectively modulus of a minus lambda I equal to 0 and modulus of b minus lambda I equal to 0. அதாவது a minus lambda I modulus equal to 0 இருக்கும்போது respectively அதே போல் b modulus of b minus lambda Iங்கிறதும் நமக்கு 0 ஆகும். hence there are the equation ரெண்டுமே நமக்கு modulus of a minus lambda Iயும் சரி modulus of b minus lambda Iயும் சரி ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து சிமிலர் மேட்ரிசஸ்.
இதில் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பி இன்வர்ஸ் ஏபி ஈக்குவல் டு பின்னு வரும்போது நமக்கு ஏ கமா பி அப்படிங்கிறது இதில் நமக்கு ஆர்கியூமெண்டட் மேட்ரிக்ஸ்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ சிமிலர் மேட்ரிசஸில் நமக்கு மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோங்கிறதும் மாடலஸ் ஆஃப் பி மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோங்கிறதும் ஈக்குவல். அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான், அது ரெண்டுமே ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான்ப்பா.